ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். தரமான உலக திரைப்படங்களோட வரிசையில இந்த எபிசோடு நம்ம பார்க்க போற படம் 2017 ஒரு டர்கிஷ் பயோகிராபிக்கல் டிராமாவாக வெளியான ஐலா தி டாட்டர் ஆஃப் வார். இப்போ இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ பார்த்து முடிச்சவன பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இப்போ இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். நார்த் கொரியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் நடக்கல போர்ல சவுத் கொரியாவுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக டர்கிஷ்ல இருந்து ஒரு சோல்ஜராக சவுத் கொரியாவுக்கு போய் சேர்ந்த படத்துடைய கதாநாயகன். அங்க தான்கிட்ட அடைக்கலமாக வந்த ஒரு 5 வயசு பொன் குழந்தை, அவருக்கும் அந்த பொன் குழந்தைக்கும் இடையிலான பாச போராட்டம் தான் இந்த படத்துடைய ஒன்லைனர். இப்போ இந்த படத்துடைய டீடைலுக்கு போகலாம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு முதல்ல 2 பேருடைய உண்மை வாழ்க்கை கதையை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட படம் தான் இது. உண்மையாக இந்த விஷயத்த அவங்க ப்ரூஃபோட எண்ட் கிரெடிட்ல கொடுக்கல அப்படின்னா, பாஸ் இதெல்லாம் சொன்னா நம்புற மாதிரியா இருக்கு, இப்படியெல்லாம் கூடவா நடக்கும் அப்படின்னு தான் நிச்சயமாக நம்ம கேட்டிருப்போம். ஆனா இது உண்மை கதை தான் அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் ப்ரூஃபையும் அவங்க எண்ட் கிரெடிட்லயே கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். படத்துல நம்ம ஹீரோவோட பேரு சுலைமான். இவரு டர்கிஷ் ஆர்மியில இருக்கிற ஒரு சோல்ஜர். படத்துடைய முதல் சீன்லயே சவுத் கொரியால ஒரு கிராமம் மாதிரி, ஒரு வில்லேஜ் மாதிரி ஒரு இடத்தை காமிக்கிறாங்க. அங்க ஒரு அப்பா அம்மா, அவங்களுக்கு ஒரு 5 வயசு அழகான பொன் குழந்தை. அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஆசாசையாக மரத்துல ஒரு சைக்கிள் மாதிரி ஒண்ணு செஞ்சு கொடுத்து அதுல பொண்ணை உட்கார வச்சு அப்படி தள்ளி விளையாண்டுகிட்டு இருக்காரு. அந்த பொண்ணும் சந்தோஷத்தோட உச்சத்துல அந்த சைக்கிளை ஜாலியா ஓட்டிக்கிட்டு இருக்கா. அந்த தருணத்திலேயே இவங்க யாரும் எதிர்பார்க்காம அந்த இடத்துல மிகப்பெரிய தாக்குதல் நார்த் கொரியாவால் நடத்தப்படுது. இதுல பல பேர் அந்த ஸ்பாட்லயே உயிரை விடுறாங்க. இந்த குட்டி பொண்ணுடைய அம்மா இந்த குழந்தைய தூக்கி கொண்டு போய் ஒரு மறைவான இடத்துல, ஒரு பாறை மாதிரி இருக்கு, அது பக்கத்துல உட்கார வச்சு அப்பா அம்மா வந்துடுறோம், எந்த காரணத்தை கொண்டு நீ அழுகாத அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை உட்கார வச்சுட்டு அவங்க அம்மா போறாங்க. அந்த சீனை அப்படியே கட் பண்றாங்க. நமக்கும் கட் பண்ணா ஹீரோ, நான் சொன்ன மாதிரி நம்ம சுலைமானு, அவர் பேசிக்காக ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்ச ஒரு மெக்கானிக். ஆர்மிக்குள்ளேயே அந்த ஆர்மி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ஃபுல்லா வந்து மெக்கானிக் வேலை பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆளாகத்தான் இவர் ஆர்மிக்குள்ள இருக்கிறார். இவருடைய ஃப்ரெண்டு, இவர் 2 பேரும் சைக்கிள் எடுத்துக்கிட்டு அப்படி ஜாலியா தெருவில் அப்படி போறாங்க. போகும்போது தான் நமக்கு தெரியுது ஹீரோவுக்கு ஒரு லவ்வரும் இருக்கு. இவர் கரெக்டா அந்த தெருவை கிராஸ் பண்ணி போகும்போது அழகான ஒரு காதல் பார்வையும் அந்த அம்மா வீசுது. அந்த சீனே ஒரு அற்புதமான காட்சி பாருங்க. இப்போ அந்த அம்மா இவர்கிட்ட சொல்லுது, எந்த காரணத்தை கொண்டும் என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, நான் உங்களை நம்பிதான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவருக்கு திடீர்னு டர்கிஷ் ஆர்மியில இருந்து சவுத் கொரியாவை நம்ம சப்போர்ட் பண்ண போறோம், அதுக்காக நம்ம டர்கிஷ் ஆர்மியில இருந்து 15,000 சோல்ஜர்ஸை சவுத் கொரியாவுக்கு அனுப்புறோம், நீங்க எல்லாரும் அங்க போறதுக்கு தயாரா இருங்க அப்படிங்கிற நியூஸ் வருது. அதை பேஸ் பண்ணி என்னதான் காதலியை விட்டுட்டு போக மனசு இல்லை அப்படின்னா கூட தாய் நாடு தான் முக்கியம், அதை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இவர் சவுத் கொரியாவுக்கு கிளம்புறாரு. இப்ப மேட்டர் என்னன்னா, நார்த் கொரியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் நடுவுல தான் இந்த போரே. நார்த் கொரியாவுக்கு சீனா ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ண போக, சவுத் கொரியாவுக்கு அமெரிக்காவும் டர்க்கியும் சப்போர்ட் பண்றாங்க. இப்ப அந்த சவுத் கொரியாவுடைய சார்பாக நம்ம போரை வந்து தொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் சவுத் கொரியாவுக்கு அனுப்பப்படுறாங்க. இதுல ஒரு நபராக நம்மளுடைய ஹீரோ சவுத் கொரியாவுக்கு போறார். இப்படி சவுத் கொரியாவுக்குள்ள போற நம்ம படத்துடைய கதாநாயகன் கிட்ட நான் சொன்ன அந்த 5 வயசு பொன் குழந்தை எந்த சந்தர்ப்பத்துல எப்படி இவர்கிட்ட வந்து சேருது, இதற்கப்புறம் இவங்க 2 பேத்துக்கும் இடையில இருக்க அந்த மிகப்பெரிய பாச போராட்டம் முடிவுக்கு வந்ததா இல்லையா, இதுதான் படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த படத்துல நடிச்ச முக்கியமான 2 கேரக்டர்ஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸ். ஒன்னு நம்ம படத்துடைய கதாநாயகன் சுலைமான், அந்த ரோலை ஏற்று நடிச்ச ஒரு டர்கிஷ் ஆக்டர் இஸ்மாயில்னு ஒரு பேரு, என்ன பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறீங்க அந்த மனுஷங்க. அதே மாதிரியே இவராவது ஒரு பெரிய ஆளு இந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. ஆனா ஒரு 5 வயசு 6 வயசு பொன் குழந்தை, ஒரு சவுத் கொரியன் ஆக்ட்ரஸ், சைல்டு ஆக்ட்ரஸ் அந்த பொண்ணு, அந்த பொண்ணுடைய பேரு கிம் சியோல். அந்த பொண்ணுடைய பெர்ஃபார்மன்ஸ் இவருக்கு மேல இருக்கும். இந்த படம் பாருங்க, உங்களுக்கு அது தெரியும். இவங்க 2 பேத்துக்குள்ள, இவங்க 2 பேர் ஒருத்தர் சந்திச்சு சில விஷயங்களை பகிர்ந்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேத்துக்கு பாஷை தெரியாது. முதல்ல இவருக்கு சவுத் கொரியன் லாங்குவேஜ், கொரியன் லாங்குவேஜ் இவருக்கு தெரியாது, அந்த பொண்ணுக்கு டர்கிஷ் லாங்குவேஜே தெரியாது. ஆனா இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்க அந்த பாச பிணைப்புங்கிறத அந்த அளவுக்கு கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருப்பாங்க. பாக்குற வியூவர்ஸ் எல்லாருக்கும் படம் பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஒரு குறிப்பிட்ட சீன்ங்க, இந்த படத்துல ஹீரோ அந்த 5 வயசு பொன் குழந்தைக்கு நீ டர்கிஷ் லாங்குவேஜை கத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு புக் ஒன்று வாங்கி கொடுத்துருப்பாரு. அந்த புக்ல ஒரு பேஜ்ல ஒரு படம் இருக்கும், ஒரு அப்பா அம்மா ஒரு பையன் இருக்கிற மாதிரி ஒரு டிராயிங் ஒன்று இருக்கும்.
அந்த குட்டி பொண்ணு அதை ஹீரோ கிட்ட காமிச்சு அந்த அம்மாவை அப்படி தொட்டு காமிக்கும். அம்மா எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைட்ல உட்காந்துருக்க அந்த படத்துல இருக்க அந்த குட்டி பையனையும் காமிச்சு அண்ணனும் எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லி அந்த மிஞ்சி இருக்கிற அந்த அப்பா கதாபாத்திரத்தை தொட்டு காமிச்சு அந்த போட்டோவை அப்படி தொட்டுட்டு ஹீரோவை தொட்டு பாப்பா அப்படிங்கும். அந்த சீனை தாறுமாறான சீனுங்க. இந்த சீனை பார்க்குற யாருக்குமே கண் கலங்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது படம் பாருங்க, அப்பதான் உங்களால அதை உணர முடியும். இந்த மாதிரி மயிர்கூச்செறிகிற காட்சிகள், நம்ம மனசை உழுக்கக்கூடிய காட்சிகள் இந்த படத்துல அத்தனை காட்சிகள் இருக்கு. பொதுவாக ஒரு சில இடத்துல ரொம்ப எமோஷனலா நம்ம எமோட் பண்ணக்கூடிய அந்த மாதிரி வந்து ஒரு டியர் ஜெர்க்கிங் சீன்ஸ் வைப்பாங்க. இந்த படத்துல அங்கங்க வச்சிருப்பாங்க. அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கே நீங்க அந்த படம் பார்க்கலாம். அந்த அளவுக்கு அற்புதமாக எடுக்கப்பட்ட ஒரு படம் அது. ரெண்டாவது, இந்த படத்தை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி. இந்த படத்துல ஒரு வார் சீக்வன்ஸ், அங்கங்க ஒரு சின்ன சின்ன வார் சீக்வன்ஸும் அதுல காமிக்கப்படுது. அதே நேரத்துல எமோஷனலான போர்ஷன்ஸும் நிறைய உள்ள வருது. இது எல்லாத்தையும் அவங்க ஹேண்டில் பண்ண விதம் இந்த படத்துல ஸ்டார்டிங்ல இருந்தே எக்கச்சக்கமான ஏரியல் ஷாட்ஸ், எக்கச்சக்கமான வைட் ஆங்கிள் ஷாட்ஸ் அவ்வளவு சூப்பராக இருக்கு. அதுவும் லேண்ட்ஸ்கேப்ஸ் அவங்க கேப்சர் பண்ண விதம் எல்லாம் வேற லெவல். அவ்வளவு கலர்ஃபுல்லாக அவ்வளவு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதே நேரத்துல நீங்க வார் சீக்வன்ஸ் ஹேண்டில் பண்ண விதமும் அந்த அளவுக்கு அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிரில்லியண்டாக இருக்கு படத்துடைய சினிமோட்டோகிராஃபி. படத்துல மூணாவது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த படத்துடைய சவுண்ட் டிசைனிங். நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், நமக்கு பக்கத்துல ஒரு 5 அடி தூரம் 10 அடி தூரத்துல ஒரு பாம் அவ்வளவு க்ளோஸ் அப்ல வெடிச்சதுன்னா நம்ம காது எப்படி இருக்கும்? நாடோடிகள் படம் பார்த்தவங்க எல்லாத்துக்கும் தெரியும். எனக்கு தெரிஞ்சு முதல் தடவை ஒரு தமிழ் படத்தை நான் ஃபீல் பண்ணது அந்த படத்துல தான். அந்த ஒரு ஸ்மோல எல்லாரும் தப்பிச்சு ஏறி போகலாம் அப்படிங்கிற டைம்ல கடைசி சென்ட்ராயன் மட்டும் அதை பிடிச்சி தொங்கலாம் ட்ரை பண்ணும் போது பின்னாடி வர ஒரு ஃபைட்டர் அவர் ஒரு ஸ்டீல் பைப் எடுத்து சென்ட்ராயனுடைய காதில் அடிப்பாரு. அடிச்ச செகண்ட்ல தியேட்டர்ல படம் பார்த்துட்டு இருக்க அவ்வளவு ஆடியன்ஸுக்கும் ஒயின்னு ஒரு சத்தம் மட்டும் தான் வரும். அது அவ்வளவு சூப்பராக ஒரு சவுண்ட் டிசைனிங் ஒர்க் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக அந்த சீனை வச்சிருப்பார் சமுத்திரக்கனி. அற்புதமான காட்சி அது நாடோடிகள்லயே. இந்த படத்துல அதே மாதிரி ஒரு 5 அடி தூரத்துல ஒரு பாம்பு வெடிக்குது அப்படின்னா வெடிச்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ஆளு கிடையாது, படம் பார்த்துக்கிட்டு இருக்க நமக்குமே காதல் அந்த ஒய்ங்கிற சவுண்ட் மட்டும் தான் கேட்கும். அந்த அளவுக்கு கிறிஸ்டல் கிளியராக இருந்தது படத்துடைய சவுண்ட் டிசைனிங். பல ஷாட்ஸ். அதே மாதிரி இந்த படத்துல ராக்கெட் லான்ச்சர் போற சீன்ஸ் எல்லாம் ஹோம் தியேட்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் போய் இன்னொரு பக்கம் அந்த லான்ச்சர் வெளியே வர அளவுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அவ்வளவு தூரம் சவுண்ட் டிசைனிங் பார்த்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவ்வளவு பிரில்லியண்டாக இருந்தது சவுண்ட் டிசைனிங் ஒர்க்கே. நாலாவது, இந்த படத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த படத்துடைய மியூசிக். சவுண்ட் டிசைனிங் பார்ட் ஆஃப் மியூசிக் நீங்க சொன்னா கூட இந்த படத்துடைய ரீ ரெக்கார்டிங் ஒர்க் இருக்கு பாருங்க, அந்த அளவுக்கு பிரில்லியண்டாக பண்ணியிருக்காங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த படத்துல எந்த இடத்துலாம் ஒரு பரபரப்பான போர்க்காட்சிகளை கொடுக்கணுமோ அந்த இடத்துக்கெல்லாம் வேற மாதிரி ஒரு டோன்ல அந்த மாதிரி ஒரு பரபரப்பாக பிஜிஎம் கொடுத்துட்டு எப்பெல்லாம் அப்பா பொண்ணுக்கு இடையில சின்ன சின்ன கியூட் மொமெண்ட்ஸா இருக்கட்டும், ரொம்ப எமோஷனலான டியர் ஜெர்க்கிங் சீன்ஸா இருக்கட்டும், இந்த சீன்ஸுக்கெல்லாம் வேற ஒரு டோன்ல அப்படியே மெலடியாக அருமையாக பிரில்லியண்டான ஒரு டியூனை கம்போஸ் பண்ணியிருக்காரு படத்துடைய மியூசிக் டைரக்டர். எல்லா இடத்துலையும் அவ்வளவு அற்புதமாக இருக்கு மியூசிக். குறிப்பாக இந்த படத்துடைய லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் பாருங்க, மயிலிறகால வருடுனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால உணர முடியும். உள்ள தலைவலியே அவ்வளவு சூப்பராக இருக்கும் படத்துடைய மியூசிக். இதையெல்லாம் தாண்டி அடுத்து நம்ம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸுக்கு போறதுக்கு முன்னாடியே இன்னும் அருமையான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை நான் இங்கேயே சொல்றேன். இந்த படம் ஏசியன் பிலிம் ஃபெஸ்டிவல்ல முதல்ல ஸ்கிரீன் பண்றதுக்கு பிளான் பண்ணாங்களா ரிலீஸுக்கு முன்னாடி. அப்ப ஸ்கிரீன் பண்ணப்பட்டப்ப பொதுவாக மீடியா பீப்புள் ஆகட்டும், பிரஸ் பீப்புள் ஆகட்டும், அதே நேரத்தில் கிரிட்டிக்ஸ் ஆகட்டும் எல்லாரும் வருவாங்க இல்லையா பிரஸ் ஷோக்கு. அந்த மாதிரி வரும்போது உதாரணத்துக்கு சொல்றேனே, ஒரு 300 சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தியேட்டர்ல. இந்த 300 பேர் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இந்த 300 பேருக்குமே கையில ஒரு கர்ச்சீஃப் கொடுக்கப்பட்டதாம். இவங்க யாருக்கு ஒண்ணுமே புரியல. எங்க எதுக்கு இப்ப கர்ச்சீஃப் கொடுத்துட்டு இருக்கீங்க, என்ன எதுக்கு வந்திருக்கோம், இப்ப எதுக்கு கர்ச்சீஃப் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா எல்லாரும். அப்ப கொடுத்த நபர் சொன்னாங்கன்னா, இல்ல இந்த படம் முடியும் போது உங்களுக்கு அது தெரியும், கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னு சொன்னாராம் அவரு. ஆனா இந்த படத்தை பார்த்து முடிச்ச ஒரு கிரிட்டிக் சொன்னாராம், இந்த 300 கர்ச்சீஃப்ல ஒரு கர்ச்சீஃப் கூட யூஸ் பண்ணப்படாத கர்ச்சீஃப் கிடையாது. அந்த அளவுக்கு இந்த படம் நம்ம நெஞ்சுக்குள்ள போய் கண்ணுக்குள்ள கண்ணீராக வெளியே வந்தது. அற்புதமான ஒரு காவியம் அப்படின்னு சொன்னாராம். இது படம் பாருங்க, அவர் சொன்னது 100க்கு 500% உண்மை. ரெண்டாவது விஷயம், இந்த படம் பார்த்து ஸ்கிரீனிங் பண்ணோன்னு பார்த்து முடிச்ச அந்த மொத்த பிரஸும் இந்த மொத்த குரூவையும் மேல கூப்பிடுங்க நாங்க பாராட்டணும்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா, அப்ப டைரக்டர் மேல வந்திருக்காரு அவருடைய டீமோட. அப்ப இந்த அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் இடையிலான இந்த பாச போராட்டத்தை எப்படி இந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக உங்களால பிரசன்ட் பண்ண முடிஞ்சதுன்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அவர்கிட்ட. அப்ப அவர் சொன்னாராம், உங்களுக்கு தெரியாத ஒரு சர்ப்ரைஸ் இந்த ரூமுக்குள்ளேயே இருக்கு. இந்த படத்துடைய அந்த ஐலா அது ஒரு உண்மையான கதாபாத்திரத்தை அடிப்படையாக வச்சுதான் எடுக்கப்பட்ட அது படமே. அது 2 பேருடைய லைஃபை வச்சுதான் அந்த படம் எடுத்திருக்காங்க, நான் முதல்ல சொன்னேன். சோ அவங்களே இங்க வந்திருக்காங்க அந்த ஸ்கிரீனிங்க்கு, நீங்க அவங்களே கூப்பிடுறேன், நீங்க அவங்க கிட்டே கேளுங்க அப்படின்னாங்களாம்.
ஆனா யாரும் எதிர்பார்க்காத சர்ப்ரைஸ் என்னன்னா, அந்த ஐலாங்கிற ஆள் யாரு அப்படின்னா, ஒரு 65 வயசு பாட்டி ஸ்டேஜ் ஏறி வந்து வார்த்தைகளே சொல்ல முடியாம அழுதாங்களா அந்த அம்மா. அழுது முடிச்சதுக்கு அப்புறம், இப்போ உங்க அப்பா எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டதுக்கு, அவர் உடம்பு சரியில்லாம ரொம்ப சீரியஸாக டர்க்கியில இருக்காரு அப்படின்னு அவங்க சொல்லி அழுதுருக்காங்க. பாப்பா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிய, அந்த பாப்பாங்கிற வார்த்தையை ஏன் அவங்க சொன்னாங்கன்னு நீங்க படம் பாருங்க, உங்களுக்கு அது தெரியும். மூணாவது விஷயம், இந்த ஸ்கிரீனிங் முடிச்சு அடுத்த 2 மாசத்துல உண்மையிலேயே அந்த சுலைமான், அதாவது ரியல் லைஃப் சுலைமான் 2 மாசத்துல இறந்து போயிட்டாராம். அதுவும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்ததான் இந்த படக்குழுவுக்கு. நாலாவது விஷயம், இந்த ரியல் லைஃப்ல இருக்க அப்பா பொண்ணு இவங்களுடைய லைஃபை பேஸ் பண்ணி தான் படம் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த 2 பேர்த்தையும் ஸ்கிரீனிங் எதுக்கு போயிட்டு ஷூட்டிங் ஸ்பாட் அப்பயே நீங்க ஒரு நாள் இந்த ஷூட்டிங்ல வந்து கலந்துக்கிறீங்களான்னு சொல்லி 2 பேர்த்தையும் கூப்பிட்டுருக்காங்க. அப்ப 2 பேரும் டைரக்டர் கூப்பிட்டார்ல போவாங்கிறதுக்காக இவங்களும் போயிருக்காங்க. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல போனா நான் சொன்னனே ஒரு சீனு, ஒரு புக்கை வச்சுக்கிட்டு அம்மாவும் கிடையாது அண்ணனும் கிடையாது, இந்த ஒரே ஒரு ஆளு அப்பா பாப்பா நீங்க தான் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொன்னதாக, அந்த சீனை தான் இன்னைக்கு ஷூட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த குழந்தை அந்த சீனை சொன்ன உடனே டேக்கு ஓகே ஆச்சா இல்லையா அப்படிங்கறத யாருமே பார்க்கல. இந்த ரியல் லைஃப்ல இருக்க அப்பாவும் பொண்ணும் அங்கேயே கட்டி பிடிச்சி அழுதுட்டாங்களாம். இவங்களை பார்த்த உடனே மொத்த குரூவுமே அப்படியே சுக்கு சுக்கா உடஞ்சு போய் எல்லாருமே கண்ணில் தண்ணி வர, கடைசியில போதும் இதுக்கு மேல நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது, இதுக்கு அடுத்த ஷாட்டை நம்ம நாளைக்கே எடுத்துக்கலாம்னு சொல்லி ஷூட்டிங் அன்னைக்கே பேக்கப் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு படம் இது வார்த்தைகளால விவரிக்கிறதுங்கிறது சும்மா லேசா தெரியும். படம் பாருங்க, உங்களுக்கு இதனுடைய ஆழம் என்ன அழுத்தம் என்னங்கிறது உங்களால உணர முடியும். இந்த படத்துக்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 10 out of 10. என்னது 10 out of 10 அப்படிங்கிறீங்களா? ஆமாங்க. ஏன்னா நம்ம கிட்ட பல வியூவர்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேட்டது உண்டு, அப்ப எந்த படத்துக்கு தான் நீங்க 10க்கு 10 கொடுப்பீங்க அப்படின்னு. இந்த படத்துக்கு நாங்க கொடுப்போம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த படம் நான் சொன்ன மாதிரி உங்களுடைய மனசுக்குள்ள போய் கண்ணுல கண்ணீராக வெளியே வரும். கர்ச்சீஃப் கையில பத்திரம். அது இல்லாம படம் பார்க்காதீங்க. பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறந்துடாம கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. இந்த படத்துடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், பார்த்து மகிழுங்க. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபௌட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு உலகத்தரமான படத்தோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.